இந்த அறிவின் physiotherapy யூடியூப் சேனல் வியூஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங், நாளை வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் தெரப்பி ஃபஸ்ட்டு, ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸ் தெரப்பியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தோம் காலையில், திரும்ப அதோட கண்டினியூஷன். சரிங்களா? இப்போ வந்து டைப் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன், அதாவது கான்சென்ட்ரிக், ஐசோமெட்ரிக், எக்ஸென்ட்ரிக்னு பிரிக்கிறாங்க. சரியா? இந்த ஐசோமெட்ரிக் அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஐசோடோனிக் கண்ட்ராக்ஷன் திஸ் அக்கர்ஸ் when the muscles contract and changes length, concentric, eccentric. டோன் தான் மாறாது, பட் ஆனால் இது மாறும், அதுதான் ஐசோடோன். ஐசோமெட்ரியில் வந்து லென்த்து மாறாது, சரிங்களா, ஆனால் டோன் மாறும், அது ஐசோமெட்ரிக். இது ஐசோடோனிக். ஓகேங்களா? ஐசோடோனிக் ரெண்டு வகைப்படும், கான்சென்ட்ரிக், எக்ஸென்ட்ரிக் ரெண்டு அப்படி. ஓகேங்களா? ஐசோடோனிக் கான்சென்ட்ரிக் கண்ட்ராக்ஷன்ங்கிறது இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு. திஸ் இன்வால்வ் மசில் ஷார்ட்னிங். ஐசோடோனிக்லேயே கான்சென்ட்ரிக் கண்ட்ராக்ஷனில் தி இன்வால்வ்ஸ் மசில் வந்து ஷார்ட் ஆகுது. ஐசோடோனிக்லேயே எக்ஸென்ட்ரிக்கில் திஸ் இன்வால்வ் மசில் லென்த்தன் அண்டர் டென்ஷன். ஓகே, இது எக்ஸென்ட்ரிக், முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்து குரூப் மசில் ஆக்ஷன் அப்படின்னா மசில்ஸ் யூஸ்வலி ஒர்க் இன் பேர் ஆர் குரூப். ஜோடியாகவோ அது குரூப்பாகவோ மசில்ஸ்லாம் வழக்கமாக ஒர்க் ஆச்சுன்னா அது குரூப் மசில் ஆக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், த பைசப்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் த எல்போ அண்ட் த ட்ரைசப்ஸ் எக்ஸ்டெண்ட் த எல்போ. சரிங்களா? திஸ் இஸ் கால்ட் அண்டகனோசிஸ் மசில் ஆக்ஷன். இப்போ கையை மடக்க சொன்னால் மடக்குவாங்க, அங்கே வந்து பைசப்ஸ் ஒர்க் ஆகுது, ட்ரைசப்ஸும் அதை நீட்டும் போது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஓகேங்களா? இதில் எது அககனோசிஸ்னால் இது, அண்டகனோசிஸ்னால் ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா? த ஒர்க்கிங் மசில் இஸ் கால்ட் ப்ரைம் மூவர்ஸ். இப்போ எல்போ மடக்கும்போது அது ப்ரைம் மூவர் மசில் எதுனா பைசப்ஸ், அதான் அக்கனோசிஸ். இட் இஸ் அக்கோனி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் தெரிஞ்சுக்கணும். ரேஞ்ச் ஆஃப் மசில் ஒர்க் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் மசில் ஒர்க்? த டிகிரி ஆஃப் த மூவ்மெண்ட் டன் பை மசில் கண்ட்ராக்ட் இஸ் நோன் அஸ் ரேஞ்ச் ஆஃப் மசில் ஒர்க். த டிகிரி ஆஃப் மூவ்மெண்ட் டன் பை, எவ்வளோ மூவ்மெண்ட் ஒரு மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகுதோ அதுக்கு இப்போ தான் ரேஞ்ச் ஆஃப் மசில் ஒர்க். ஓகேங்களா? த ரேஞ்ச் கேன் பி மெஷர்ட் வித் ஹெல்ப் ஆஃப் கோனியோமெட்ரி ரேஞ்ச் அளக்கலாம். ஓகே, மூவ்மெண்ட் இஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம்ஸ். A lot of muscles are working in a group and synchronous pattern to draw out the perfect describes movement. Okay, applied biomechanics அது பார்க்குறாங்கன்னா anatomical movement with the human body. ஓகே, பிளேன்ஸ், ஆக்சிஸ். பிளேன் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு, ஆக்சிஸ்னால் ஒரு அச்சு இருந்தாலும் ஒரு இதில் சுத்த முடியும். ஓகேங்களா? மூவ் ஆகும். பிளேன் ஆக்சிஸ் வச்சு மூவ்மெண்ட் பாடியில் வந்து என்னென்ன பிரிக்கலாம்னா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்டர் ரொட்டேஷன், எலிவேஷன், டிப்ரெஷன். ஓகேங்களா? ஓகே, ரொட்டேஷன்ஸ், ப்ரோனேஷன் அண்ட் சுப்பனேஷன், இதான் ஒரு ஹியூமன் பாடியில் என்னென்ன மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்ன? முதல்ல ரெஃபர் டு ஹவு ஃபார் யூ கேன் மூவ் ஸ்ட்ரெச் எ பார்ட் ஆஃப் யுவர் பாடி சச் அஸ் எ ஜாயிண்ட் ஆர் மசில். ஒரு ஜாயிண்டோ ஒரு மசில்ஸோ அந்த மசில் ஒர்க் எவ்வளோ மேக்ஸிமம் ஒர்க் ஆகி ஃபுல் ரேஞ்சு கொடுக்குதோ அதான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஜாயிண்டோ மசில்ஸோ ஓகே கண்ட்ராக்ட் ஆகி ஃபுல்லாக கொடுக்குறது தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஓகே, இட் இஸ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் ஒவ்வொரு மசில்ஸ் வேறுபடும். சம் பீப்புள் கம்ப்ளீட் ஸ்பிளிட் பட் செய்ய முடியாது. சில நோய் இருக்கலாம், சில ப்ராப்ளம் இருக்கலாம், டைட்னஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கைனமேட்டிக் செயின் டைப்ஸ். இது அடிக்கடி ஃபிசியோதெரபிஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் கைனமேட்டிக் செயின் எக்ஸசைஸ்னா என்ன? க்ளோஸ் கைனமேட்டிக் செயின் எக்ஸசைஸ்னா என்ன? பேசிக் கைனெட்டிக் செயின் இஸ் எ வே ஆஃப் டிஸ்கிரைபிங் ஹியூமன் மூமெண்ட். கைனெட்டிக் அப்படின்னா மூமெண்ட், ஹியூமன் மனிதனுடைய மூமெண்ட் சொல்கிறது கைனெட்டிக். ஓகேங்களா? கைனமேட்டிக் செயின், ஓப்பன் கைனமேட்டிக் செயின், க்ளோஸ் கைனமேட்டிக் செயின் அப்படின்னா என்னென்னா, த ஓப்பன்ங்கிறது த செக்மெண்ட் ஃபர்தர் அவே ஃப்ரம் த பாடி. எக்ஸாம்பிள், த ஃபுட் இஸ் ஃப்ரீ அண்ட் நாட் ஃபிக்ஸ்ட் டு தி கிரவுண்ட் ஆர் ஆப்ஜெக்ட். ஒரு காலம் நின்று இன்னொரு காலம் மடக்கு நீ ஃப்ளெக்ஸ் பண்ணி தூக்கி கிரவுண்டில் டச் பண்ண வைக்கிறது தான் ஓப்பன் கைனெட்டிக் செயின். க்ளோஸ் கைனெட்டிக் செயின்ங்கிறது செக்மெண்ட் ஃபர்தர் அவே ஃப்ரம் த பாடி இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே, ஃபுல்லாக காலை கிரவுண்டில் ஃபுட் டச் பண்ணி நிற்கிறது, அந்த பொசிஷன் பண்ணுறது க்ளோஸ் கைனெட்டிக் செயின். ஓகேங்களா? ஆக்டிவ், பேசிவ், இன்சஃபிஷியன்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபிசியோதெரபி ரொம்ப முக்கியமானது, சொல்ல வேண்டியது. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனல் ஸ்டேட் தட் அக்வர் இன் மல்டி ஜாயின்ட் மசில். அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் நிலையில் மல்டி ஜாயின்ட் மசில், உடம்புல வந்து ஒரு ஜாயின்ட் மசில், 2 ஜாயின்ட் மசிலாக இருக்குது, சில 2-3 ஜாயின்ட் மசிலாக இருக்குது. சரி, மல்டி ஜாயின்ட் மசிலுடைய ஸ்டேட் தான் வந்து
ஓகே, மசில்ஸ் ஒன்லி ஆக்டிவ், அது மட்டும் தான் வந்து ஆக்டிவ் பேசிவ் இன்சஃபிஷியன்சி வந்து நடக்குங்கிறான். மல்டி ஜாயின்ட் மசில்ஸ் ஒன்லி. ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சினா என்னென்னா, வென் ஏ மசில் ஜாயின் மசில் ஷார்ட்னஸ் ஓவர் போத் ஜாயின்ட்ஸ், மசில் வந்து ஷார்ட் ஆகுது. ஓகேங்களா, simultaneously and have create so much slack that muscle tension is almost completely lost. மசில் வந்து ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட்டாக அது வந்து இதாக வருது. ஓகேங்களா, பேசிவ் இன்செப்ஷனுங்கிறது அக்கர்ஸ் when the movement joint muscle is lengthened. ஓகேங்களா, do its fullest extension at both joints but also preventing the full range of motion is joints is crossed. ஓகேங்களா, பேசிவ் இன்செப்ஷனுங்கிறது ஃபுல்லாக லென்த்தன் மசில், அது ஷார்ட்னிங்கில் இருக்கிறது. ஓகேங்களா, பைசப்ஸ் இப்போ பண்ணுறது. ஓகேங்களா, அது வந்து எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது அது அதே மாதிரி ரிஸ்ட்டை வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இதில் வந்து ஆக்டிவ் இன்செப்ஷன்சி, பேசிவ் இன்செப்ஷன்சி மசில். இதில் வந்து மசில் 2 ஆர் மோர் ஜாயின்ட் கிராஸ் பண்ணுற மசில்லாம் கிராஸ் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கேயும் பைசப்ஸ் 2-3 ஜாயிண்ட் கிராஸ் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஆக்டிவ் இன்செப்ஷன்சி, பேசிவ் இன்செப்ஷன்சி. அதே ஹிப் ஜாயின்ட்லேயும் கீழேயும் வருது, ஆங்கிள் ஃபுட்லேயும் வருது. ஓகேங்களா, ஆக்டிவ் இன்செப்ஷன்சி. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் மோஷன் என்னென்ன மோஷன் இருக்குது? லீனியர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன்ஸ், ஆசிலேட்டரி மோஷன் மூணாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபோர்ஸ் காம்போசிஷனை என்ன? இந்த மெத்தட் இன் விச் ஆர் ஃபிக்ஸிங் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் எ மெம்பர் ஆஃப் forces acting simultaneously on the body. Okay, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் சைமல்டேனியஸ்லி உடம்புல செயல்படுறத ஒரு கூட்டான விசைகள், அதுதான் ஃபோர்ஸ் கம்போசிஷன். ஃபோர்ஸ் நோன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. ஓவரால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட், ஆல் த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் தி ஆப்ஜெக்ட் ஆர் ஆடட் டுகெதர். ஓகேங்களா, பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா மெத்தட் ஆஃப் சால்விங் த ரிசல்ட் ஆஃப் அப்ளைங் 2 ஃபோர்ஸஸ் டு அஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, பேரலாக ஒரு பொருளில் வந்து பேரலாக செயல்படுற விசை. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன? இதில் முக்கியமான பேசிக் நாலேஜ். இஸ் த ஆவரேஜ் லொக்கேஷன் ஆஃப் weight of an object. Average location of weight of object. Is the plane is a system or body where the weight is evenly dispersed on all sides or and balanced. Example, in the middle of a seesaw. Seesaw is proper example, center of gravity. ஓகேங்களா, line of gravity is an imaginary vertical line from the center of gravity to its ground. Example, surface of the object or person is on, it is direction that gravity is acting upon the person or object. Equilibrium is a state of balance, a stable situation, while opposite forces cancel each other out and where no changes occurring. இதுவுமே நடக்காது, இது சமநிலையில் இருக்கும். இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து அப்ளை அண்ட் டிமாண்டு. ஓகேங்களா, அதேமாதிரி காம் அண்ட் ஸ்டடி, இதெல்லாம் வந்து ஈக்குலிபிரியம் சமமாக இருக்கிறது. அது ஸ்ப்ரிங்னா என்ன? இஸ் an object that can be deformed by a force and then returned to its original shape after the force is removed. இந்த ஃபோர்ஸ் ஒரு பொருள் செயல்படுற விசை நல்லா லென்த்தன் ஆகி அந்த ஃபோர்ஸ் எடுத்த உடனே பழையநிலைக்கு வருது தான் ஸ்ப்ரிங்கு. சுருள் இருக்கிற ஸ்ப்ரிங் இழுத்தான நீளம் விட்டு அப்படி வந்து பழசுக்கு. சிம்பிள் மெத்தட், சிம்பிளாக மெட்டல் காயில் சொல்லுவாங்க ஸ்ப்ரிங். ஓகேங்களா, லிவர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ், லோடு, ஃபல்க்ரன். லிவர்ஸில் 3 பாகத்து இருக்கும். ஃபல்க்ரன் நடுவில் ஃபோர்ஸ் ஒரு பக்கம், இன்னொன்று லோடு. ஓகேங்களா, டிவைடட் 3 டைப்ஸ். ஃபஸ்ட் டிகிரி லிவர்ஸ், செகண்ட் ஆர்டர் லிவர்ஸ், தேர்ட் ஆர்டர் லிவர்ஸ். ஓகேங்களா, மெஷின் யூஸ்ட் அஸ் இன்க்ரீஸ் அ ஃபோர்ஸ். ஓகேங்களா, சிம்பிள் மெஷின்ஸ் 2 பார்ட்ஸ், இந்த ஹேண்டில், ஃபல்க்ரம். ஓகேங்களா, மிஷின் 2 பார்ட் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இட் இஸ் பார்ட் தட் யூ புஷ் ஆர் புல் ஆன். ஒரு கடப்பரை வச்சு பெரிய வெயிட் தூக்கும் போதோ தள்ளும் போதோ இஸ் த பாயிண்ட் விச் த லிவர்ஸ் டர்ன்ஸ் ஆர் பேலன்ஸ். ஓகே, சிம்பிள் மெஷின் மேக் ஒர்க் ஈஸியர். லிவர் வச்சா ஈஸியாக ஒர்க் செய்யலாம், கஷ்டமான வேலையை கூட. கடப்பரை வச்சு குச்சி கல்லில் வச்சு இது பண்ணுறோம்ல, சிம்பிள் எக்ஸாம்பிள், சின்ன கிளாஸில் படித்தது இது. ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஃபல்க்ரம் நடுவில் இருக்கும், வெயிட்டு. ஓகே, லோடு. செகண்ட் ஆர்டரில் வந்து லோடு நடுவில் இருக்கும், வெயிட்டு ஃபோர்ஸ் அந்த பக்கம் இருக்கும். தேர்ட் ஆர்டரில் வந்து எஃபோர்ட் நடுவில் இருக்கும், லோடு ஃபோர்ஸ் அந்த பக்கம் இருக்கும். சிம்பிள், அவ்வளோதான். ஆக்சிஸ்னால் என்ன? மெஷின் ரொட்டேஷன் அபவுட் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ். ஒரு அச்சில் வச்சு தானே ஒரு இது சுற்றி வரணும். டேக் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் டு பி த 2 ஆக்சிஸ். ஓகே, பிளேன்னா என்ன? ஒரு சர்ஃபேஸ். ஓகே, அதாவது ஹரிசாண்டல், வெர்டிக்கல் சர்வ் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன், கரோனல் பிளேன். ஓகேங்களா, ஆக்சிஸ் அந்த மாரி வெர்டிக்கல், டிரான்ஸ் இந்த மாதிரி தான். ஓகே, எஸ் சார். ஓகே, இஃப் எனி 2 point are taken straight line which joins some lines finally in the surface. Okay, surface is which may a like surface is straight line or surface without curvatures.
நியூட்டன் லா ஆஃப் மோஷன், நியூட்டனில் சின்ன வயசில் படித்தோம், நியூட்டன் லா 1 2 3. ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொல்லுதுன்னா, an object will not change motion unless a force act. விசை செயல்படாத வரையும் அந்த பொருள் அமைதியாக இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் லா. இந்த செகண்ட் லா என்ன, ஃபோர்ஸ் ஆன் an object in equal to its mass time is the acceleration. இந்த ஃபோர்ஸ் செயல்படுறது தான் சமண இதில் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கணும் அவ்வளோ தூரம் வருது, இயங்குது அப்படிங்கிறாங்க. இந்த தேர்ட் லாங்கிறது, டூ ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ட் த அப்ளை ஃபோர்ஸ், ரெண்டு பொருள் இருக்கிறதுக்கு ஈச் அதர் ஈக்குவல் மேக்னிடியூட், எவ்வளோ இது கொடுக்கணுமோ அவ்வளோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதாகும். சரிங்களா? டிஃபைன் ஸ்பீட் அப்படின்னா என்ன, இந்த ரேட் ஆஃப் சேஞ்சஸ் பொசிஷன் ஆப்ஜெக்ட் எனி டைரெக்ஷனில். ஓகே, எவ்வளோ வேகத்தில் ஒரு பொசிஷனில் பொருள் மாறுதோ அதுதான் வந்து டைரெக்ஷன், ஒரு திசையில் அது ஸ்பீட். மெஷர் இன் த ரேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் த டைம் விச் வித் த டிஸ்டன்ஸ் கேன் கவர் ஸ்கேலார் குவான்டிட்டி கேஸ் ஒன்லி ரேஷன் மேக்னிடியூட். வெலாசிட்டினா என்ன, அஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ நேரம் நகருது இந்த பொருள், அதான் வெலாசிட்டி. The direction of movement of the body or the object. Speed is primarily scalar quantity. Velocity is essentially a vector quantity. It is the rate of change of distance. It is rate of change of displacement. Work. What is work? இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேயே படித்த ஃபிசிக்ஸ் தான். Means of energy transfer that occurs when an object is named over a distance by an external force or least point which is applied in the direction of the displacement. ஓகே, மெஷர் ஆஃப் எனர்ஜி, எவ்வளோ ஆற்றல் கொடுத்து வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது. எனர்ஜிங்கிறது என்ன, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க், ஒரு வேலை செய்கிற எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுது தான் எனர்ஜி. இட் மே எக்ஸிஸ்ட் பொட்டன்ஷியல் கைனடிக் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் வேரியஸ் சோ மெனி எனர்ஜி இருக்குது. தெர் ஆர் மோரோவர் ஹீட் அண்ட் தட் எனர்ஜி இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பார்ட் டு அனதருக்கு எனர்ஜி. அதாவது பவர்னா என்ன, டைம் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், பவர் எவ்வளோ பவராக ஒரு வேலை வெயிட்டு தூக்குறது அப்படிங்கிறது. Delivering energy expensive of the amount of work done in energies transfer divided by the time interval t equal w by weight by time. A given amount of work can be done when low okay power motor in a long time. Low power motor is long time as high power motor is short time. Acceleration என்ன, rate of which velocity changes the times in terms of both speed and directions. The acceleration, velocity மாறுறது டைமும் in terms of speed and direction கொடுத்து. A point object moving a straight line accelerates, speed up and down, slow down, எவ்வளோ வேகமாக ஆடி அமைதியாக வருது. Motion is a circular accelerated, speed is because direction and circularity changes. Movement, okay, momentum அப்படின்னா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் ஏ பார்ட்டிக்கல் அண்ட் its velocity, அதான் momentum. Momentum is a vector quantity. It is the magnitude and directions. Is Newton's second law என்ன சொல்லுது, the set changes of momentum is equal to the force acting. ஒரு எவ்வளோ விசை செலுத்தோ அவ்வளோ தூரம் அது மூவ் ஆகுது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் என்ன, force that resists the slings or rolling one solid object over another. விசை வந்து எவ்வளோ எதிர்த்து ஸ்லைடாக ரோல் பண்ணதோ அதான் வந்து ஃப்ரிக்ஷன். For such as traction needed, the split may be beneficial. They are present great measures opposite motions. Inertia and the இதெல்லாம் படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். Property of body which opposes okay agency that attempt to put it in motions. சரி, உடலில் வந்து இஷ்யூஸ் ஆஃப் ஆப்போசிஸ் பண்ணும். இனர்ஷியாங்கிறது தடுக்கும்ல, இனர்ஷியா இருந்தால் தான் கரெக்டாக அந்த ரெண்டாவது தண்டவாளத்தெல்லாம் வந்து ட்ரெயின் கரெக்டாக ஆகும். சேஞ்சஸ் மேக்னெட்டிக் டைரக்ஷன் ஆஃப் திஸ் வெலாசிட்டி. நார்மல் பெல்விக் டில்ட்னா என்ன, இது ரொம்ப முக்கியம். இஸ் பொசிஷன் டிபெண்ட் பேராமீட்டர் டிஃபைன் எ ஆங்கிள் கிரியேட்டட் பை எ லைன் ரன்னிங் ஃப்ரம் தி சாக்கரல் எண்ட் பிளேட் மிட் பாயிண்ட் டு தி சென்டர் ஆஃப் தி 5 ஹெட் ஆன் த வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஒரு குரூக் லைனில் பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஸ்பார்க் லைன் ஒரு சரியான லைனில் இருக்கும். சரிங்களா, ஓகேங்களா, அது வந்து அதான் வந்து குரூக் லைன் எடுத்து அது வந்து ரெண்டு ஆன்டீரியர் ஸ்பார்க் லைன் பெல்விக் வந்து சமமாக இருக்கும். சரிங்களா, ஹரிசாண்டல் பிளேன் அது வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ். இப்போ அதுலேயே வந்து ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்னா லைட்டாக வைத்து உள்ளார இடத்துல இதாகும், அப்படியே பேக்கில் வைத்து ஆப்போசிட் ஆகும். சிம்பிள் இவ்வளோதான். ஓகேங்களா, ஹரிசாண்டல் வென் லைங் டவுன், வெர்டிக்கல் இன் ஸ்டாண்டிங். ஓகேங்களா, பெல்விக் டில்ட்டுங்கிறது டைப்ஸ் ஆன்டீரியர் போஸ்டீரியர் லேட்ரல் எப்படி டில்ட் ஆகுதுங்கிறது. மசில்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்ட்ரேஷன் இன் மசில்ஸ். குட் போஸ்டருங்கிறது என்னென்ன மசில் பேக்கில் ஒர்க் ஆகும், ஸ்பைனாலிஸ், லாங்கிஸ்மஸ், இலியோகாஸ்டாலிஸ் பேக்கில். மல்டிபிடஸ் ஸ்மாலர் மசில் பேக் டீப்பில் இருக்கும், அது குட் போஸ்டர். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து அப்டாமினல் மசில் இருக்கும், போஸ்டீரியர் பெல்விக், ஆன்டீரியர் லேட்ரல் பெல்விக், இது எல்லா மசில் கரெக்டாக ஒர்க் ஆனால் குட் போஸ்டர். ஸ்டாண்டிங் பொசிஷன், ட்ரைட் பொசிஷன் என்ன, மூவ்மெண்ட் கேன் பி இனிஷியேட்டட் ஃப்ரம்
வெரைட்டி ஆஃப் பொசிஷன் மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்குது, பல பொசிஷன் வந்து ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன், ரைட் பொசிஷன், அந்தந்த பொசிஷன் வந்து எக்ஸசைஸ் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? அனதர் ஸ்டாண்டிங், நீலிங், சிட்டிங், லையிங், ஹேங்கிங் இது எல்லாமே ஸ்டார்டிங் பொசிஷன். ட்ரைவ் பொசிஷனுங்கிறது அதர் பொசிஷன் ஆர் ட்ரைவ் ஃப்ரம் தீஸ் பொசிஷன். ஒரு ஸ்டாண்டிங்லேருந்து வேறு என்னென்ன சைட் ஸ்டாண்டிங், வாக் ஸ்டாண்டிங் அதுலேருந்து மாறி மாறி பண்ணுறது தான் ட்ரைவ் பொசிஷன். ஓகேங்களா? Exercise begin one of the standing position alter the moving. Okay, active and passive movement and active movement is control motion efficiated by the organisms itself unaided by external influence. அதாவது physiotherapy a movement that is affected entirely by the patient muscles often with the guidance of the therapist. physiotherapy guidance வச்சு பேஷண்ட்டாக பண்ணுறது ஆக்டிவ். பேஸுங்கிறது பேஷண்ட்டாக பண்ணாமல் தெரப்பிஸ்ட் பண்ணுறது without volitional control. A movement of the body or of the extremities of a patient performed another person without voluntary motion part of the patient. Okay, passive movement can be defined with forces such as therapist cause movement of a joint. Okay, relaxation என்ன? It is a process that decreases stress effect தான் relaxation. Okay, help இது எதுக்கு பயன்படுது? எவ்ரிடே ஸ்ட்ரெஸ், லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்ட் டிசீஸ், பெயின் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் உதவியாக இருக்குது. ஓகேங்களா? ஒய் ரிலாக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஸ்ட்ரெஸ் சிம்டம் ஆஃப் மென்டல் ஹெல்த் கண்டிஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, சோசியஃபினா அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு. ஹார்ட், பிபி, ஹார்ட் ரேட், பிரீதிங் ரேட் இதெல்லாம் லோ பண்ணும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். மசில் டென்ஷனை குறைக்கும், க்ரானிக் பெயினை குறைக்கும். ஹவு டு யூ ரிலாக்ஸ் யுவர் மைண்ட்? ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் அவுட் சிம்பிளஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அவுட் பாடி அண்ட் மைண்ட். ப்ரீத்திங்கை வந்து அழகாக மெதுவாக பண்ணவே உனக்கு மனசனுக்கு நிறைய நோய் வராது. அதை நம்ம கண்ணா பண்ணணும். அது எமோஷன் ரிலேட்டட் ப்ரீத்திங். கோவத்தில் எப்படி இருக்கு பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம மூச்சு எல்லாமே மாறி மாறி வேகமாக இருக்கும். டவுன் யுவர் தாட்ஸ், ரிலீஸ் ஃபிசிக்கல் டென்ஷன். ஓகேங்களா? மேக் ஏ லிஸ்ட். ஓகே, யூஸ்வலைஸ் யுவர் காம், கனெக்ட் டு நேச்சர். இதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கில் ஒரு வகை. 6 ரிலாக்ஸேஷன் டெக்னிக். அதை வந்து ப்ரீத் வாஷ் பண்ணுறது. யூ டேக் ஓகே ஸ்லோ டீப் அப்டாமினல் பெல்லி ப்ரீத்திங் எக்ஸசைஸ். பாடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறது. கைடட் இமேஜினரி மெடிடேஷன், மைண்ட்ஃபுல் யோகா, டைச்சி இதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக். வாட் ஹேப்பன் வென் யூ ரிலாக்ஸ்? ரிலீஸ் என்டார்பின். முக்கியமானது என்டார்பின் கெமிக்கல் வந்து ரிலாக்ஸேஷன் ப்ரோசஸில் சுரக்குங்கிறாங்க. இது நேச்சுரல் பெயின் கில்லர். காசு கொடுக்க மாத்திரை போடாமல் இது இயற்கையாக நம்ம ரிலாக்ஸ் மனசு அமைதியாக இருந்தால் சுரக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது சுரக்கும். மெடிடேஷன் கேன் பி யூஸ். ஓகே, கண்டிஷன் ஃபைப்ரோமைல்ஜியா, மைக்ரேன், க்ரானிக் பெல்விக் பெயின் இது எல்லாமே சரியாகலாம். பவுல் சிஸ்டம். ஹவு டு லிவ் பீஸ்ஃபுல் லைஃப்? டிப்ஸ் ஃபார் ஓகே ஸ்லோயிங் டவுன் இன்ஜுரிஸ். டிசைட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, எது முக்கியம்? முதல்ல எப்படி பீஸ்ஃபுல்லாக முதல்ல என்ன எது முக்கியம் செய்கிறது? எக்ஸாமே யுவர் கமிட்மெண்ட். நம்ம கமிட்மெண்ட்டை வந்து இது எக்ஸாமின் பண்ணணும். செய்யலாமா செய்யக்கூடாது, என்ன தடங்கள் வரும் அப்படிங்கிறது. டு லெஸ் ஈச் டே. ஒவ்வொரு நாளும் புது நாள் அனுபவிக்கணும். டைம் பெட்டுமே டாஸ்க் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் டாஸ்க் வச்சுக்கணும். அந்த டைமில் முடிக்கணுன்ட்டு. ஓகேங்களா? சிங்கிள் டாஸ்க், டோன்ட் மல்டி டாஸ்க். ஏதோ ஒரு கோலை தான் எடுத்துக்கணும், மல்டி டாஸ்க் இருக்கக்கூடாது. ஓகே, டோன்ட் லாட் டெக்னிக் டேக் ஓவர். ஓகே, இது ரொம்ப முக்கியம் பீஸ்ஃபுல் லைஃப்க்கு. ஹவு டு ரிலாக்ஸ் அட் ஹோமில் வந்து நான் டீப் ப்ரீத்திங் பண்ணலாம், ஃபைண்ட் நியூ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம். இதெல்லாம் ஹவு டு ரிலாக்ஸ். ரைட். ஹவு டு யூ நோ ஐ எம் ரிலாக்ஸ்? இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம ப்ரீத்தை வச்சு சொல்லிடலாம். யுவர் நேச்சுரல் சிஸ்டம்ஸ் இருக்கா, ரெகுலராக ப்ரீத் பண்ணிடலாம், நாட் டூ டீப்பாக பண்ணுங்க, நாட் டூ ஷாலோவாக பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து ஓகே ஆக்டிவாக இருக்கும். ரிலாக்ஸேஷன் ஸ்டெப். பேராசிம்பத்தட்டிக் வந்து தடுக்கப்பட்டிருக்கும். வேகமாக ஓடுறான் பயந்துட்டு அப்படின்னா பேராசிம்பத்தட்டிக் ஒர்க் ஆகுது. அமைதியாகிட்டானா சிம்பத்தட்டிக்ஸ். ரிலாக்ஸ் பர்சன் வென் தே ஹேவ் நோ ஒரிட். ஹாப்பினஸாக இருப்பாங்க, கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஓகே, டெய்லி ஹேபிட் வந்து ஸ்மைல் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கெட் பிளாட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இருக்கணும், ஈட்டணும். ஓகே, பி கிராஜுவேட்டாக இருக்கணும், அன்பு காட்டணும், ஈர்க்கணும், கிவ் ஏ காம்ப்ளைமெண்ட்டாக இருக்கணும், ப்ரீத் டீப்பாக இருக்கணும். ஓகே, இது எல்லாமே ப்ரெசன்ட் மூமெண்ட் என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஹாப்பியாக வர்றதுக்கு ஐடியாக்கள். ஓகே, அடுத்து மேட் ஆக்டிவிஸ் அப்படிங்கிறது ஃபிசியோதெரப்பியில் வந்து ரொம்ப ரொம்ப மேட் எக்ஸசைஸ் நியூராலஜி பேஷண்ட் நிறைய பண்ணுவோம். நான் இன்வேசிவ் டெக்னிக் டிசைன் மஸ்குலர் சிஸ்டம்ஸ் பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ். கரெக்ட் மஸ்குலர் இம்பல்ஸ், ஜாயின் இன்ஸ்டபிலிட்டி, லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஓகே, அக்யூட் க்ரானிக் பெயின் எல்லாத்துக்குமே மேட் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனல் ரீஎஜுகேஷன் அப்படின்னா என்ன? ஃபேஸ் ஆஃப் த ரீஹபிலிட்டேஷன் ப்ராசஸ், த சீரீஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ரீஎஜுகேட் த பாடி, அந்த பார்ட் உடல் பூரா ரீஎஜுகேட் பண்ணுறது அந்த ஒரு பகுதி, கை, கால், ரிஸ்ட் ஆர் ஃபுட் ஆஃப்.
normal motor or post activities. Hydrotherapy is one of the basic method of treatment widely used in the system of natural medicine. Okay, water therapy, aqua therapy சொல்கிறாங்க, pool therapy சொல்கிறாங்க, balneotherapy சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ப்ரொடியூஸ் டிஃபரன்ஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் தி பாடி வந்து பேலன்ஸ் இது. ஓகே, வேரியஸ் ஃபார்ம்ஸ், வேரியஸ் டெம்பரேச்சர் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. போஸ்டர் என்ன, இந்த பொசிஷன் இஸ் த ஹோல்ட் யுவர் பாடி ஒயில் ஸ்டாண்டிங் சிட்டிங் லைனில் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் கரெக்டாக வச்சுருக்கிறது. குட் போஸ்டருங்கிறது மசில் டென்ஷன் கம்மியாக எல்லா பொசிஷனும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா. கெய்ட்னா என்ன, பெட்டர் நவ் ஹவ் யூ வாக் இஸ் கால்ட் ஆஃப் கெய்ட். மெனி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் டிசீஸ் வந்து பாதிக்கப்படும். ஹியூமன் லோகோமோஷன், வாக்கிங் பை இண்டிவிஜுவல் ஹூ ஃபால் வித் இன் த ரேஞ்ச் கன்சிடர் த நார்மல். Walking aids, crutch walking. The crutch is known as type of walking aids that seriously increase the size of an individual's base of support. Transfer weight from the legs to the upper body. Type of walking aid: can, crutch, cans, crutches, and forearm crutches. Okay, walker, rotator walker. Okay, gait, pediatric walker, gait trainers. Crutches is a long stick with cross pieces at the top the support under the பிட் பை பர்சன் இன்ஜுரி ஆர் டிசேபிலிட்டி பர்சன் யூஸ் பண்ணுறது. மசில் கிரேடிங்னா என்ன, எம்எம்டி. ஓகேங்களா. மசில் கிரேட் ஆர் யூஸ்வலி லேபிள் வித் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ்: 0, ட்ரேஸ், புவர், ஃபேர், குட் அண்ட் நார்மல். 0, 1, 2, 3, 4, 5 மசில் கிரேட். அடிஷன் மேனுவல் மசில் டெஸ்டிங் ஃபர்தர் டிஸ்கிரைப்ஸ் 0 to 5. மசில் ஸ்ட்ரென்த்னிங்னா என்ன, ரெஃபர் டு யர் ஸ்ட்ரென்த் அண்ட் வெயிட் ஆர் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங். அந்த எக்ஸசைஸ் வச்சு பண்ணுறது, வெயிட் வச்சோ ரெசிஸ்டன்ட் வச்சோ. எவல்யூஷனல் ஆக்ஷன் that use of exercise: band, hand held movement, own body weight, push ups, sit ups. அதெல்லாம் வச்சு பயன்படுத்துறது தான் ஸ்ட்ரென்த்தன். அடுத்து மசில் ரீஎஜுகேஷன் இஸ் யூனிக் வெரி எஃபெக்டிவ் ப்ரோக்ராம் டிசைன் மோட்டார் நார்மல் பாடி மூவ்மெண்ட் பேஷன்ஸ். இட் ரெஸ்டர்ஸ் நர்வ் சிஸ்டம்ஸ் ஃப்ரம் பிரெயின் ஆப்டிமல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதான் வந்து மசில் ரீஎஜுகேட் பண்ணுறது. ரெசிஸ்ட் எக்ஸசைஸ்னாங்கிறது ரெசிஸ்டர் ட்ரைனிங் இஸ் த மசில் ஸ்ட்ரென்த்னு பண்ணுறது. மசில்ஸ் ஒர்க் அகைன்ஸ்ட் வெயிட் ஆர் ஃபோர்ஸ் வச்சு ஃப்ரீ வெயிட்டு மிஷின், ரெசிஸ்டன்ட் பேண்டு, டம்பிள்ஸ் இந்த மாதிரி. பிகினர் 2 or 3 times per week gain மேக்ஸிமம் பெனிஃபிட். வாரத்தில் 3 நாள் தான் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் இருக்கவங்க பிகினர். ஜாயின்ட் மொபிலைசேஷன் பிரின்சிபல்ங்கிறது கண்டினியூயிங் எஜுகேஷன்ஸ் ஜாயின்ட் மொபிலைசேஷன் ஸ்கில் பேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வெர்ஃபான் பை எ ஃபிசிக்கல் தெரப்பி செய்யுது. பேசிவாக ஜாயிண்டில் பெட்டலாக கிளைடிங் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளைட் பண்ணுறது. மெத்தட் ஆஃப் பெரிபரல் ஜாயின்ட் மொபிலைசேஷனுங்கிறது மூவ்மெண்ட் இன்க்ளூட் டிஸ்ட்ராக்ஷன், ஸ்லைடிங், கம்ப்ரெஷன், ரோலிங், ஸ்பின்னிங். இது எல்லாமே பெரிபரல் ஜாயிண்டில் பண்ணுற மூவ்மெண்ட். ஓகே, ஏபி அந்த எல்லாம் கிளைட் பண்ணுறாங்களா அது. The for term use orthokinematics when this motion same surface joints are described. Muscle relaxation technique what? Instruction: take a deep inhale, make a tight your right hand and hold for a versions of 3. 1, 2, 3 சொல்லிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இது பண்ணுறது. Using the same technique, 1 by 1 tense, release muscles of face. Tense and relax muscles in your arms. Tense and relax your arms, legs, lost. Enjoy the experience. Practice. Muscle relaxation technique. Muscle strengthening stretching technique. Hold and relax. Putting a muscle in stretch positions, holding for a few seconds. Contracting the muscles without moving, also called isometric. The pushing generally stretch, actually moving. Relaxing the stretch and then gain while exhaling. This is exercise therapy. ஒன்றும் இல்லை, ஒரு 20 நிமிஷம் பார்த்தாச்சு. ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ரிலாக்ஸ்னா, கெய்ட்னா என்ன, போஸ்ட்னா என்ன, பேசிக் ஃபிசிக்ஸ், ஒர்க்கு, பவர், எனர்ஜி, வெலாசிட்டி, லிவர்ஸ்னால் என்ன, சரிங்களா. இது என்ன யூஸஸ், எப்படி இது எப்படி நம்ம ஃபிசியோதெரபி இதுக்கு என்ன சம்மந்தம், இதை படித்தா என்ன யூஸு, சரிங்களா. எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த எக்ஸசைஸ் ஐட்டமாக யூஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸ் தெரப்பியில், சரிங்களா. ரெஜிஸ்டர்ட் எக்ஸசைஸ், ஜிம்மில், சாண்ட் பேக்கு, வெயிட் கப்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கொடுக்கணும், ஆரம்பத்தில் எவ்வளோ கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு பேசிக் ஐடி தான் அதை வச்சுருக்காங்க எக்ஸசைஸ் தெரப்பிங்கிறது, சரிங்களா. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்து எக்ஸசைஸ் தெரப்பி 2 பார்க்கலாம். ஓகே.